சோர்ந்து போயிருந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மீண்டும் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், மீண்டும் வெளிப்பாட்டை கொடுக்கிறார், மீண்டும் தரிசனத்தை கொடுக்கிறார். ஏற்கனவே கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒன்றாகிலும் நிறைவேறாமல் இருக்கும் போது இன்னும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆபிரகாம் ஏற்கனவே பெற்ற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாத போதும் அந்த காலகட்டத்தில், அந்த சூழ்நிலையில மீண்டும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்த பொழுது அவன் அதை நம்பினான், அவன் அதை விசுவாசித்தான். இன்றைக்கு நீங்கள் நம்புங்கள். இந்த 10 மாதங்கள், இதற்கு கடந்து போன காலங்களிலே கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமல் இருந்தாலும் இந்த 11வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்று தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் நம்புங்கள்.